விருச்சிக ராசி அன்பர்களே, ஜூலை 2026 19 முதல் ஜூலை 25 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை விரிவாக பார்ப்போம். இந்த வாரம் விருச்சிக ராசியினருக்கு மிகவும் உற்சாகமான வாரமாக அமைகிறது. காரணம், குருவின் பார்வை நேரடியாக உங்கள் ராசி மீது விழுகிறது. மேலும் கடகத்தில் சூரியன், குரு இணைவு உங்கள் பாக்கியம், உயர்கல்வி, வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வலு சேர்க்கிறது. சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் 9ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சவாலான நிலையாக இருந்தாலும், அதே வீட்டில் குருவும் இணைந்திருப்பதால் பாக்கிய பலம் அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதம், தந்தை வழி ஆதரவு, வெளிநாட்டு முயற்சிகள் மற்றும் உயர்கல்வி தொடர்பான வாய்ப்புகள் கிடைக்கலாம். செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் 7ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சுபநிலை அல்ல. திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டாண்மை விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் உறவுகள் மேலும் வலுப்படும். புதன் 8ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சுபமான நிலை. ஆராய்ச்சி, மறைந்திருந்த வாய்ப்புகள், காப்பீடு, வரி, சட்டம் மற்றும் ஆழ்ந்த அறிவு தேவைப்படும் துறைகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பழைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறன் அதிகரிக்கும். குரு 9ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது மிகவும் சுபமான அமைப்பு. பாக்கியம், ஆன்மீக முன்னேற்றம், உயர்கல்வி, வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் நீண்ட பயணங்களில் வெற்றி கிடைக்கும். மேலும் நீங்கள் குறிப்பிட்ட விதிப்படி குருவின் பார்வை விருச்சிக ராசியிலும் விழுவதால் உங்கள் தன்னம்பிக்கை, மனவலிமை மற்றும் முடிவெடுக்கும் திறன் மேலும் உயர்கிறது. இது இந்த வாரத்தின் மிகப்பெரிய பலமாக அமையும். சுக்கிரன் 10ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சவாலான நிலை. தொழிலில் அதிக பொறுப்புகள் வரலாம். இருப்பினும் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளுடன் நல்ல உறவை பேணுங்கள். சுக்கிரன் கேது இணைவு இந்த இணைவு தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகளில் நிதானத்தை கற்றுத்தரும். தேவையற்ற ஆடம்பரத்தை தவிர்த்து திறமையை வளர்ப்பதில் கவனம் செலுத்தினால் நீண்டகால நன்மைகள் கிடைக்கும். சனி 5ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது கலவை பலன் தரும் அமைப்பு. குழந்தைகள், கல்வி மற்றும் முதலீடுகளில் பொறுமை தேவை. திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். ராகு 4ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இது சவாலான நிலை. வீடு, வாகனம் மற்றும் குடும்ப முடிவுகளில் அவசரம் வேண்டாம். அமைதியான அணுகுமுறை நல்ல பலனைத் தரும். கேது 10ஆம் வீட்டில் பயணிக்கிறார். தொழிலில் ஆன்மீக பார்வையுடன் செயல்பட வேண்டும். சுக்கிரன் இணைந்திருப்பதால் புதிய அனுபவங்கள் உங்களை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்லும். தொழில் இந்த வாரம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிர்வாகம், அரசு, கல்வி, ஆராய்ச்சி மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையினருக்கு சிறந்த முன்னேற்றம் உண்டு. உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய சந்தைகள் திறக்கப்படும். வெளிநாட்டு வியாபாரம் மற்றும் இணைய வழி வணிகத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். கூட்டாண்மைகளை கவனமாக தேர்வு செய்யுங்கள். நிதிநிலை பாக்கிய பலத்தால் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். முதலீடுகளை நீண்டகால நோக்கில் மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பெரியவர்களின் ஆலோசனை பல முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையும். குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கலாம். திருமணம் மற்றும் காதல் திருமணமானவர்கள் துணையுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். காதல் உறவுகளில் பரஸ்பர நம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள் உயர்கல்வி, ஆராய்ச்சி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது சிறந்த வாரம். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் வெற்றியைத் தரும். ஆரோக்கியம்
உடல்நலம் சீராக இருக்கும். நீண்ட பயணங்களில் போதிய ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் மன அமைதியை அதிகரிக்கும். இந்த வார அதிர்ஷ்டம். அதிர்ஷ்ட நாள் செவ்வாய்க்கிழமை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. பரிகாரம். செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானை வழிபடுங்கள். வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஓம் சரவணபவ மற்றும் ஓம் குரவே நம ஆகிய மந்திரங்களை 108 முறை ஜபிப்பது பாக்கியம், தொழில் முன்னேற்றம் மற்றும் மன அமைதியை அதிகரிக்கும். வாரத்தின் மொத்த பலன். விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் பாக்கியம், உயர்கல்வி, தொழில் முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு சிறப்பான வாரமாக அமைகிறது. 9ஆம் வீட்டில் சூரியன், குரு இணைவு மிக முக்கியமான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கும். மேலும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் தன்னம்பிக்கையும் நல்ல முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும். சனி மற்றும் சுக்கிரன் தரும் சவால்களை பொறுமையுடன் சமாளித்தால் இந்த வாரம் குறிப்பிடத்தக்க வெற்றிகளைப் பெற முடியும்.